எல்லாருக்குமே ஒரு கனவு லட்சியம் சிறு வயதிலிருந்து இருக்கும். அதை நம்மளால அடைய முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு உருவாகும். எந்த மாதிரியான நேரங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வீட்டிலிருந்தே சுய தொழில் தொடங்குவதற்கான ஒரு சில டிப்ஸை மட்டும்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதை யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது நீங்க தான். ரொம்பவே ஈஸி. வீட்டிலிருந்து பெண்கள் சம்பாதிக்கலாம். படிச்சிருந்தாலும் சம்பாதிக்கலாம், படிக்காமல் இருந்தாலும் சம்பாதிக்கலாங்க. அவங்கவுங்களுடைய திறமைய அவங்கவுங்க யூஸ் பண்றதுக்கு சில டிப்ஸை மட்டும்தான் நம்ம இப்போ நான் கொடுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லாருமே ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு விதமான கனவுகள் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரியாது. சில வேலைகளை மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் பொதுவாக மேக் பண்ணது வந்து பெண்களுக்காக தான். பெண்கள் வந்து திருமணமான பிறகு வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீட்டிலிருந்தே என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குடும்பத்தோடு இணைஞ்சி சமநிலையான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஒரு பெண்கள் வந்து ஒரு ஆணுக்கு நிகராக சம்பாதிக்கிறா அப்படிங்கிறப்ப அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. இப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே என்னென்னலாம் செய்ய முடியும், ஒரு 10 டிப்ஸ் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10 டிப்ஸில் கண்டிப்பாக உங்களால் எது வேணுனாலும் உங்களுடைய திறமை என்னன்றதை கண்டறிஞ்சு நீங்கள் செயலாக்கம் பண்ணிங்கன்னா உங்களால் வீட்டில் இருந்தபடியே வருமானத்தை ஈட்ட முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குக்கிங். இப்போ வந்து சமையல் தெரியாத லேடிஸ் யாருமே கிடையாதுங்க. எல்லாருமே வந்து குடும்பத்துக்காக நாம் வந்து சமைக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய அப்பா அம்மா வீட்டில் சமைச்சு போட்டிருக்கிறோம். ஒரு திருமணமான பிறகும் அந்த குடும்பத்துக்கு நாம் வந்து சமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் லேடிஸ் இருக்காங்க. ஸோ இதையே வந்து வருமானமாக ஆக்க முடியுங்க. சிறு வயதிலேருந்தே குக்கிங் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். அது வந்து புதுசாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு தான் நம்ம அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. குக்கிங்ல என்னங்க பண்ண முடியும்? வீட்டில் நம்ம சமைச்சு போடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா கிடையாதுங்க. குக்கிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 10 விதமான டிப்ஸ் இருக்குங்க உங்களுக்கு. குக்கிங் தெரிஞ்ச லேடிஸுக்கான ஒரு சுயதொழில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 ஹோம்மேடு குக்கிங். ஹோம்மேடு குக்கிங்னா என்னென்ன பண்ணலாம்? இப்போ வெளியில வந்து விசேஷங்கள் நடக்குது இல்லைங்களா, 16 வளைகாப்பு, ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ கல்யாணம்னாக்கா நம்ம அது அங்கே மண்டபத்தில் தான் போய் சமைச்சு கொடுக்கணும். ஸோ அதை விட்டுருங்க, அது வேண்டாம். இப்போ நம்ம வீட்டில இருந்தே சுயதொழில் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹோம்மேடு குக்கிங், அதாவது ஆர்டர் எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது. இதுக்கு நம்ம வந்து ரொம்ப இது இல்லைங்க. வீட்டில் நம்ம சமைக்கிறதுலேயே எவ்வளோ பேருக்கு நம்ம சமைக்கணும் என்னன்றதை நம்ம ஆர்டர் எடுத்து அதை வந்து நம்ம வீட்டில இருந்தே செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இது ஒரு ஐடியா. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சாதம், கிளறல் சாதம் சொல்றோம் இல்லையா. இப்ப நான் வந்து அடித்தளம் பெண்களுக்கும் சொல்றேன். கொஞ்சம் வந்து நான் இறங்கி வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டீசென்சியா பண்றவங்க ரெஸ்டாரண்ட் வைக்கலாம், இல்ல கேண்டீன் வைக்கக்கூடிய வசதி இருக்கிறவங்க கேண்டீன் வைக்கலாம், ரெஸ்டாரண்ட் வைக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களும் லேடிஸ் வந்து சுய தொழிலா ஆரம்பிக்கலாம். அவங்கவுங்களுடைய வருவாயை பொறுத்தது, அவங்கவுங்களுடைய வசதியை பொறுத்தது, அவங்கவுங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது, அவங்கவுங்களுடைய கணவன்மார்கள் கொடுக்கக்கூடிய பர்மிஷனை பொறுத்ததுன்னு சொல்லலாம். இது அதுல உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா குக்கிங்ல வந்து என்ன செய்யலாம், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாங்க. மெயினா இப்ப வீட்டுல இருந்தே வந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா யூடியூப் சேனல்ல குக்கிங் எடுத்து பண்ணி பெரிய லெவல்ல நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க அது கூட வந்து சேனல் மீடியா தான், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்டு யூடியூப் இதுல எல்லாம் வந்துட்டு குக்கிங் வீடியோ போடலாம். வீடியோ நீங்க வீட்டுல சாதாரணமா சமைக்கிறத வீடியோ எடுத்து வச்சு அதை நீங்க எடிட் பண்ணி போடலாம். எடிட் பண்ண தெரியாதவங்க கூட கேஷுவலா நீங்க பேசி சமையல் பண்றதை எடுத்து போட்டாலே நல்ல மூவிங் இருக்கு இப்போ. ஸோ அது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. வீட்டுல இருந்தே இப்ப யூடியூப்ங்கிறது ஒரு சுயதொழில் மாதிரி தான் பெண்களுக்குன்னு சொல்லணும். இல்லைன்னு இதை மறுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஏகப்பட்ட லேடிஸ் வந்து யூடியூப்குள்ளார வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க. இப்ப நான் வந்து சொல்றது
குக்கிங்க்கு தான் இப்போ நான் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ குக்கிங் சேனலு நீங்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா குக்கிங்ல ஆன்லைன் மூலமா பிசினஸ் பண்ணலாங்க. எப்படிங்க ஆன்லைன் மூலமா குக்கிங் பிசினஸ் பண்ண முடியும்? சில ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுல எல்லாம் வந்து லிங்க் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரியான ஆப்ஸ் நிறைய இருக்குது. வீட்லயே சமைச்சு கொடுக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த இப்போ நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிளான ஆப் தான். இது மாதிரியான குக்கிங் ஆப் வந்து நிறைய இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நம்மளுடைய இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஹோட்டல்ஸ்லேருந்து அந்த ஆப்புக்கு கனெக்ட் ஆகுறாங்க இல்லையா, கனெக்ட் ஆகிட்டு ஆர்டர் வரும்போது அவங்க அந்த ஸ்விக்கிலேருந்தோ வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இது ஆப்பில் வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கான பர்மிட் வாங்கிட்டு நம்ம பண்ணலாம். இதுவும் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஒரு குக்கிங்ல சுய தொழில்னு சொல்லலாம். இதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மதியத்தில் பார்த்தீங்கன்னா சில காய்கறி கடை, மளிகை கடையில் கூட வந்துட்டு அந்த பாக்ஸ் ஐட்டம்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி அதை வந்து அந்த பாக்ஸில் வச்சு நீங்கள் அந்த மாதிரியான கடைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சேல்ஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து இறங்கி சேல்ஸ் பண்ணணும், இல்லை அதுக்காக ஒரு கேண்டீன் போடணும், அதுக்காக வீடு வீடாக அலையணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான அங்கங்கே வந்து மதியத்தில் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் விற்பாங்க பாருங்கள். அந்த டப்பாவில் வச்சு பிளாஸ்டிக் டப்பா, யூசிங் த்ரோ டப்பா இருக்கு இல்லையா, அதில் வச்சு வந்து எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், லெமன், அந்த மாதிரி கலரல் சாதம், சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரியான ஐட்டம் நிறைய கடைகளில் இப்போ வந்து அவசர தேவைக்கு டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி கடைங்களுக்கு நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு அதை ரெடி பண்ணி அந்த பாக்ஸை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு பாக்ஸுக்கு 5 ரூபீஸோ 10 ரூபீஸோ அவங்க வச்சு அதை சேல்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கடைங்கள்கிட்ட பேசிட்டு நீங்கள் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா அது கூட வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பெண்களுக்கு அப்படிங்கிறது என்னோட ஐடியா. இதையெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது இப்போ இது வந்து குக்கிங்கில் சொல்லி முடிச்சாச்சுங்க. ஃபேஷன் டிசைனிங்னாக்கா பியூட்டி பார்லர், பியூட்டிஷியன் எப்படி வேணாலும் செய்யலாம். ஃபேஷன் டிசைனிங் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியனில் ஆர்வம் இருக்கிறவங்க பியூட்டி பார்லர் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்தே வந்துட்டு ஒரு சின்ன இடத்த நம்ம அதுக்குன்னு ஒதுக்கிக்கிட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸை வச்சுட்டு வீட்லேயே வந்து நம்ம பியூட்டிஷியன் தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமான பெண்கள் வந்து இப்போ நிறைய பேர் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க அது பண்ணலாம். கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, லேடிஸ்க்கான அந்த கிளிப்பு, மணி, வளையல், அந்த மாதிரியான ஐட்டம்லாம் உள்ள ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாம். ஆடை விற்பனை, அதாவது இப்போ ஆன்லைனில் கூட வந்து நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னாக்கா சாரீ சேல்ஸ் பண்ணுறாங்க. சுடிஸ், அந்த லேடிஸ் ஐட்டம் எல்லாம், அந்த ரெடிமேட் ஐட்டம் எல்லாமே, சாரீஸு மெயினாக இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதுக்குன்னே ஒரு சேனல் ஆரம்பித்து கூட நீங்கள் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் இதை வீட்லேயே நீங்கள் அதை கடை மாதிரி ஸ்டோர் மாதிரி போட்டு அதை நீங்கள் வந்துட்டு பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காகவாது நீங்கள் சேனலை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாகவோ அந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணலாம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரி வந்து இந்த ஆன்லைன் மூலமாக பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சில டிப்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். அதில் விருப்பப்படுறவங்க விருப்பப்படுற மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நானே வந்துட்டு கூட நான் சாரீஸ் பிஸ்னஸ் எல்லாமே இதில் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நான் ஜாபுக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுக்குற ஒரு சேனலாக என்னால் இதுக்காக மட்டும்தான் என்னால் டைம் ஒதுக்க முடியுது. இதை தாண்டி என்னால் வந்து சேனலுக்காக என்னால் ரொம்ப பெரிய லெவலில் டைமிங் ஒதுக்க முடியல. அதனாலேயே நான் வந்துட்டு ஜாபுக்கு போகிறதுனால நான் சரி இந்த சாரீ பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து என்னால் ஆன்லைனில் பண்ண முடியல. அப்படி இருந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் கூட பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணலாம். ஏன் நம்ம வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சாலே தெருக்காரவங்க, அக்கம் பக்கத்துக்காரவங்க இந்த மாதிரி அந்த வீட்டில் விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு பீசஸ்க்கு நீங்கள் கம்மியாக ஒரு ஹோல்சேல் ரேட்டில் எந்த கடையில் எங்கே கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பீஸுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கட்டுமே, ஒரு 10 பீஸ் விற்கட்டுமே 500 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தே அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சமாக பண்ணி, ஆனால் ஒரு விஷயங்க, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாதுங்க. இது வந்து தொழிலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த விஷயம் வந்து நம்ம ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னுட்டாலே, நாம் வந்து சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் சுய தொழில் தொடங்குங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான 5 யுக்திகள் என்னென்ன
பேசிக்கு அது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம், என்ன மாதிரி நமக்கு பிஸ்னஸ் வந்து செட் ஆகும் அப்படின்றத யோசிச்சுட்டு நம்ம அதில் இறங்கிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான தொழில் தொடங்கலாம் அப்படின்றத ஒரு நல்ல யோசனையை உருவாக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய திறமை எதுவோ அதை வந்து நம்ம பிஸ்னஸாக ஆக்கணும் அப்படின்றத ரெண்டாவது முடிவு பண்ணுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா, முதலீடு வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாதுங்க. நம்ம எந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலே நம்மளால் தாங்கக்கூடிய அளவு கொஞ்சமாக பணம் அதிகமாக நம்மக்கிட்ட இருந்தாலுமே கொஞ்சமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் தொடங்குறது தாங்க புத்திசாலித்தனம். இப்போதைக்கு எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஆன்லைன் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. மார்க்கெட்டிங்கிறது நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, யூடியூப் மூலமாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது யூடியூப் மீடியா, இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பாங்க சில பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் இந்த மீடியா மூலமாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து ஒரு 50% சப்போர்ட்டிவாக இந்த மார்க்கெட்டிங் இருக்கும். ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து நோட்டீஸ் அடித்து நம்ம ஏரியாவோ அல்லது நம்ம ஊரோ அதில் வந்து நம்ம ஒட்டி மார்க்கெட்டிங் பண்ணலாம். மார்க்கெட்டிங் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ மார்க்கெட்டிங் வந்து பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அது ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். ஆன்லைன் வந்து இந்த மாதிரி, ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டீஸ் அடித்து ஒட்டலாம். இல்லை நீங்கள் லோக்கல் சேனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பண்ணலாம். இல்லை லோக்கல் பேப்பர்ஸ் மேகசின் இருக்கு இல்லையா, அதில் வந்து சின்னதாக ஒரு 250-500 கொடுத்தா கூட வந்து உங்களுடைய ஆடு வந்து பப்ளிஷ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கான்டாக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விளம்பரங்கள் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸை பெருசாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மார்க்கெட்டிங் தாங்க மெயின். 50% வந்து மார்க்கெட்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே சரி, நம்ம எடுத்த உடனே நிறைய லாபத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக முதலீடு பண்ணணும்னு சொன்னோம், அதை மாதிரி கம்மியான வருவாய் வந்தாலும் அந்த வருவாயை எப்படி வந்து நம்ம பெருக்கலாம், கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர, நம்ம எடுத்த உடனே அதிகமான வருவாய் நம்ம கையில் வரணும் அப்படின்னு யோசிச்சிட்டோம்னாக்கா நம்ம வந்து மைண்டு வந்து அப்செட் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ அந்த அப்செட்டுக்கு வழி விடவே கூடாதுங்க. இந்த ஒரு 5 ரூபாய் எடுத்துட்டோமா, அடுத்தது இன்னும் ஒரு 5 ரூபாய், 6 ரூபாய், அப்படி ஒரு ரூபாயா நம்ம அந்த வந்து 1 ரூபான்றது 1 ரூபாய் கிடையாதுங்க. நான் சொல்கிறது அந்த மாதிரி நம்ம சின்ன லெவல்லே நம்ம கொஞ்சமாக எடுத்து அதிகப்படியாக யோசிக்கக்குள்ள தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம போக முடியும். இப்போ வெற்றி பெற்ற ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அடிமாட்டு லெவலில் இருந்தவங்க தான் இப்போ பெரிய லெவலில் ஆகியிருக்கிறாங்க. அதுக்கு எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஆகலை. அவங்கள பல வருடங்கள் போயிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மேலேயும் நம்ம நம்பிக்கை இருக்கணும், நாம் உழைப்பையும் கொடுக்கணும், ஒரு குவாலிட்டியும் கொடுக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. குவாலிட்டி இருந்தால் நம்மளை தேடி வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ குவாலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஷன்றது, இப்போ வந்து நம்மளுக்கு வருமானம் கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெக்ஸ் ஆகாமல் நெக்ஸ்ட்டு நம்மளால் இன்னைக்கு போயிடுச்சா நாளைக்கு எடுத்துடலாம் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட், அந்த நம்பிக்கையில் நம்ம அந்த தொழிலை கண்டினியூஷன் பண்ணக்குள்ள கண்டிப்பாக வெற்றி அடைவோம் அப்படின்னு நம்பி நம்ம அந்த தொழிலை தொடங்க ஆரம்பிக்கணுங்க. ஸோ இந்த யுக்திகளோட நான் சொன்ன சில விஷயங்களையும் நீங்கள் சில லேடிஸ்க்கு எந்த மாதிரியான ஒர்க்கு நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு இந்த ஒர்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கக்குள்ள நம்மளால ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக அந்த ஒர்க்கை நம்ம அந்த இடத்துல பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரியான டைமிங்கில் நீங்கள் அந்த நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியில் வராமல் லேர்ன் பண்ணணும். அந்த ஒரு நாளும் லேர்னிங் அப்படின்ற மாதிரி அந்த ஒர்க்கை நம்ம விடாமல் லேர்ன் பண்ணி நம்ம அதிகப்படியாக நம்மளை நாமளே திறமையை உருவாக்கி ஒரு சாதனையை படைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா துறையிலையுமே லேடிஸ் வந்தாச்சு. இப்போ வந்து லேடிஸ் வந்து அந்த காலம் மாதிரி முடக்கப்பட்டு வீட்டில எல்லாம் கிடக்கல. அது வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுலேயும் இன்னும் ஒரு 10% இன்னமும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாதி பேர் இருக்கிறாங்க, பாதி பேர் வந்து சூழ்நிலைக்கு அடிபணிஞ்சு இருக்காங்க.
ஸோ சில பேர் தான் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான சில பேருக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு போங்க.